ஹே காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கண்மணி வந்து உள்ள மாட்டிப்பா, யாருக்குமே தெரியாது இவ உள்ள இருக்கிறது. பசங்க போய் ஐயோ எல்லாரும் இங்க வாங்க, இங்க நெருப்பு பத்திக்கிச்சுன்னு சொல்லவுடனே எல்லாரும் வருவாங்க. கார்த்திக் ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா உள்ள கண்மணி இருக்கிறத யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்ன இப்படி நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா வந்து தேடுவாங்க, கண்மணி எங்க, இங்க எங்கேயுமே காணாமே, கண்மணி உள்ளேயே வரலையே, ஒருவேளை கண்மணி மாட்டிக்கிட்டாலோ உள்ளன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்மணி கண்மணி குரல் கொடுத்தோடனே அவளும் உள்ளேந்து வந்து இது பண்ணுவா. அப்பதான் தெரியும் கண்மணி உள்ள மாட்டின்னு இருக்கான்னு சொல்லிட்டு. அன்பு சொல்லுவான், ஐயோ அம்மா உள்ள கண்மணி மாட்டிட்டு இருக்காமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்மணி கண்மணி கத்துவாங்க. அன்பு நான் உள்ள போறேன் உள்ள போறேன்னு சொன்னோடனே அன்பு யாரும் உள்ளவே விட மாட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவாங்க. நெருப்பு அணையவே அணையாது. கண்மணியும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு மயக்க போட்டு உள்ள போவா. அப்ப அன்பு எல்லாரும் கையை உதறி விட்டு அவனே உள்ள போயிட்டு கண்மணியை வந்து தூக்கிட்டு வந்துருவான். தூக்கிட்டு வந்தோடனே அவ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்து பயந்துருவா. எல்லாரும் வந்து பயந்துருவாங்க, ஐயோ இவ என்ன பேச்சு மூச்சே இல்லைன்னு சொல்லிட்டு. சரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டின்னு போவான். கூட்டின்னு போற வழி ஃபுல்லா பயங்கரமா அழுவான், புலம்புவான். கார்த்திக் சொல்லுவான், அண்ணன் ஒன்றும் இல்லைண்ணா, அவங்க சாதாரணமா மயக்கம் தானே போட்டிருக்காங்க, நீ ரொம்ப பதறி என்னையும் பயம்புறுத்தாதானேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ சீக்கிரமா போடா, எனக்கு கண்மணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லுவான். கண்மணி நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை கண்மணி, ப்ளீஸ் கண்மணி நீ கண்ணை திறந்து பாரு கண்மணி, நீ இல்லாம எப்படி வாழறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது கண்மணி, கண்ணை திறந்து பாரு கண்மணின்னு சொல்லுவா. அவ கண்ணையே திறக்க மாட்டா. நீ இல்லாம நான் என்ன கண்மணி பண்ணுவேன், ஏன் கண்மணி என்னை இப்படி எல்லாம் பயம்புறுத்துறன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி அழுவான். அப்புறமேட்டா பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கே ரீச் ஆயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்ததுக்கு அப்புறமும் அவ கண்ணை திறக்கவே மாட்டா. இவன் வந்து எல்லாரும் சீக்கிரமா தள்ளின்னு போங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு இழுத்துன்னு போயிடுவான். உள்ள டாக்டர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தீக்காயத்தை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபுல்லா பண்ணிட்டு வெளியில வந்து சொல்லுவாங்க, கண்மணிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை, அவங்க இப்ப இதுல நெருப்புல இருந்ததால ஃபுல்லா புகையில வந்து அவங்களுக்கு மூச்சடைச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. மத்தபடி பயப்பட ஒண்ணும் இல்ல. அவங்க உடம்புலயும் எந்த தீக்காயமும் இல்ல. அதனால அவங்க கண் முழிச்சோனே நீங்க கூட்டிட்டு போலாம். அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கண் முழிச்சோனே அவளுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வரும். தீக்காயத்துல அன்பு காப்பாத்துனது, அதுக்கு முன்னாடி பாம்பு கடியிலேருந்து காப்பாத்துனது, அவ கீழ விழும்போது அவள தூக்குனது, ஒரு ஒரு ஆபத்துலயும் இருந்து என்னை இவ்ளோ காப்பாத்துறாரே, அம்மா மேல பாசமா இருக்கிறவரா இருந்தாக்க கடமைக்கு தானே இருப்பாரு. இவ்ளோ எதுக்கு அவர் உயிரை குடுத்து என் உயிரை காப்பாத்த போறாரு. அப்ப அவரு வந்து என்கிட்ட நடிக்கல. அவர் உண்மையாமே என் மேல அன்பா தான் இருக்கிறாரு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அவ எல்லாத்தையும் வந்து நினைச்சு யோசிச்சு பாப்பா. அப்ப அன்பு வருவான். அன்பு வந்து பார்த்துட்டு அன்பு ரொம்ப சோகமா வருவா. என்ன கண்மணி இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு கேட்பான். சாரிங்க, நீ நீ சிம்பிளா ஒரு சாரி சொல்லிட்ட. உன்னை இங்க கூப்பிட்டுட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எனக்கு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன் கண்மணி இப்படி எல்லாம் பண்ற நீ? தெரியாம நடக்கிறது பேரு தான் ஆக்சிடென்ட்ன்னு சொல்லுவோம். நீ ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? போன இடத்துல நமக்கு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாதது? நீ உள்ள இருக்கிறத நாங்க யாருமே பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தியா? நீ அங்க உள்ள இருக்கிறன்றதே எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும். என்ன பண்றது? என்ன போறது? ஒண்ணுமே புரியல கண்மணி. என்னால இப்பவும் அந்த அந்த விபத்துலேருந்து வெளியில வரவே முடியல. என்னால அந்த இதுலேருந்து இன்னமும் எனக்குள்ள அந்த இது இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கண்மணி. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சொல்லிட்டு சொல்லுவா. ரொம்ப சாரிங்கன்னு சொன்னோனே, சாரிலாம் சொல்லாத கண்மணி. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னால அது முடியல கண்மணின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளும் சரிங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு சரி வா போலான்னோனே, போலாமா எங்க போலான்னு கேட்பான். வா வீட்டுக்கு போலான்னோனே, ஐயோ நான் வரலங்க. வீட்டுக்கு வந்தா எல்லாரும் என்ன திட்டுவாங்கங்க. எனக்கு பயமா இருக்குன்னுமா. அதெல்லாம் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நீ எந்த அளவு பயந்து போயிருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரும் உன்னை யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. நீ வா நம்ம போலான்னு சொல்லிட்டு பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவா. நெக்ஸ்ட் டே வந்து கண்மணி ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அவளோட மனசாட்சி வந்து கேட்கும், என்ன இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஆமா அவர் என் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காரு பாத்தியா? இப்போவாது உனக்கு புரியுதா? எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் உன்கிட்ட அந்த 3 வார்த்தை சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லும். அது சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன? ஆனா அவர் என் மேல உண்மையான பாசத்தோட தான் இருக்காரு. சரி இப்ப நீ தான் கண்மணி, நான் தான் அன்புன்னு சொல்லிட்டு அன்பு மாரியே பேசி காட்டுவா. இத மனசாட்சி சொல்லி இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி, சரி இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி பயங்கரமா ஹாப்பியா சந்தோஷப்படுவா. இதோட இவளோட இது முடியும். இங்க வந்து பவி வந்து கார்த்திக்கு பால் எடுத்துட்டு போயிட்டு குடுப்பா. பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு குடுப்பா. கார்த்திக் சொல்லுவான், பவி நீ இப்போ உன் மேல சாமி இருக்கு. நம்ம 2 பேரும் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு, இவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நோ, 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 நோ நமக்குள்ள சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல கண்மணியும், அன்பும் ஒண்ணா பயங்கர ரொமான்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.